பாடுற எல்லாரும் அவருடைய காலை பற்றி சொல்லும்போது சிற்றடின்றாங்க, சின்ன பாதமாக இருக்குதான். ஆனால் தோளை பற்றி பாடும்போது முற்றிய தோள்னு பாடுறாங்க. நீங்கள் பாட்டெல்லாம் எடுத்து பாருங்களேன், அப்படி தான் பாடியிருப்பாங்க. யாருக்காவது மேலே உடம்பு நல்ல பெருசாக இருந்து கால் சின்னதாக இருந்தால் நல்லாவா இருக்கும்? முருகன்னாவே அழகன் இல்லையா? அழகன் தானே, அழகு முருகப்பெருமான், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அழகு நம்ம திருச்செந்தூர் முருகன். முருகன்னாவே அழகு. தோல் எப்படி இருக்கா? முற்றிய தோளாக இருக்கா, பெருசு பெருசாக இருக்கான். 12 தோல், பார்க்கவே பயமாக இருக்குது. ஆனால் கால் 2 தான் இருக்குது, அதுவும் சின்னதாக இருக்கான். எல்லாரும் இப்படி தான் பாடியிருப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், முருகனை பாடின எல்லாரும் ஒரு இடத்துல கூட முற்றிய பாதங்கள்னு பாடலை. எந்த முருகன் பாட்டை வேணாலும் எடுத்து பாருங்க, முற்றிய பாதங்கள்னு இருக்காது, சிற்றடின்னு தான் இருக்கும். சிற்றடி முருகனுக்குரிய சிற்றடி. ஏன் தெரியுமா சிற்றடி? எல்லாரும் அப்படிதான். தோளை பற்றி பாடும்போது சிறிய தோள்கள் யாரும் பாடலை. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பற்றி என்னும் முக்கிர துரகமும் நீவ பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் ரச்சைத்தரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும் வைத்து உயர் திருப்புகள் செப்புக எனக்கருள்கை மறவேனே. என்ன சொல்றார்? சிற்றடியும் முற்றிய தோள். ஏன் தெரியுமா? நம்ம வேகமாக ஓடி வருவோமா, கஷ்டம் வரும்போது முதல்ல 12 தோளுக்கு 12 கால் இருக்கணும். அந்த கணக்கே தப்பு. ஏன் 2 கால் இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம குழப்பத்தில் ஓடி வருவோம், கஷ்டத்தில் ஓடி வருவோம், முருகா தாங்க முடியலப்பான்னு ஓடி வரும். 12 கால் இருந்ததுன்னா எந்த காலை பிடிக்கிறதுன்னு நமக்கே குழப்பமாயிடும். இதில் வேற புதுசாக இந்த காலை பிடிக்கக்கூடாதா, இந்த காலை பிடிச்சா அவ்வளோதானா, 8ஆவதா இருக்கு பாரு, அந்த காலை தான் பிடிக்கணுமானு யாராவது கிளப்பி விட்டுருப்பாங்க. நம்ம வர்ற அவசரத்தில் 1 2 3 இது 8 இது 8ன்னு குழம்ப மாட்டோமா? ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு போனவர் என்ன பண்ணார்? குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகணும்ல, அது கடலில் தண்ணி எடுத்து குளிக்கணும். ஒரு சொம்பு வாங்கினார். காலைல 4:30 மணிக்கு ஒரு கடை திறந்துருந்துச்சு. ஒரு சொம்பு வாங்கி தலையில் எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு இப்போ கோவிலுக்குள்ளே போகணும். சொம்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? 120 ரூபா கொடுத்து வாங்கின சொம்பு. உள்ளே எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது, பைய எதுவும் இல்லை. என்ன பண்ணார்? ஒரு குழி தோண்டினார். குழி தோண்டி மண்ணுக்குள்ளே சொம்பை வச்சு மூடினார். அடையாளம் தெரியணும்ல, திரும்பி வந்து அதே இடத்துல எடுக்கணும்ல, அதனால குச்சியை விட்டு நட்டு வச்சுட்டு போயிட்டார். போனார், சாமி கும்பிட்டார், பிரகாரத்தில் உட்காந்துருந்தார், பிரசாதம் வாங்கி சாப்பிட்டார். திரும்பி வந்து பார்க்குற 100 குச்சி நட்டு வச்சிருக்கிறாங்க. 100 குச்சி மேலே பூ இருக்குது. என்னதுன்னு கேட்டார். இந்த கோயிலை இப்படி தான் சாமி கும்பிடணுமாப்பா? ஒரு சொம்பு வாங்கி குழி தோண்டி அதை புதைச்சி மண்ணை மூடி ஒரு குச்சியை நட்டு வச்சு பூவை வச்சுட்டு தான் போகணுமா? அப்போ தான் சாமி அருள் செய்யுமா? இவன் நினச்சாட்டே ஆரம்பிச்சு வச்சோடனே நான் தாண்டா, என்கிட்டயே நீ இவ்வளோ விவரமாக சொல்கிறியா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முருகனுக்கு இப்போ 12 கால்னு வச்சுக்குவோம். கல்யாணம் ஆகலையா 7ஆவது காலை பிடிக்கணும், குழந்தை இல்லையா 9ஆவது காலை பிடிக்கணும், வீடு வேணுமா 10ஆவது காலை பிடிக்கணும்னு ரூல்ஸ் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன். ஓடி வந்தவன் தப்பாக இருக்கா, ஐயோ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு முருகா, கல்யாணம் ஆகிறதுக்கான காலையே நான் திரும்ப பிடிச்சிட்டேன் நான் முருகன் கதற மாட்டான். இந்த குழப்பமெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு தான் முருகப்பெருமான் முடிவு பண்ணார். கைதான் 12, நான் கால் 2 வச்சுக்கிறேன், நீ ஓடி வந்து குழப்பமே இல்லாமல் என் காலை பிடிச்சிக்கோன்றதுனால தான் 2 பாதத்தோடு இருக்கிறார் முருகப்பெருமான். அது 12 கை. ஏன் 12 கை? நீங்கள் 2 கையை காலை பிடிச்சிட்டிங்கன்னா 12 கையாலையும் அருள் செய்யக்கூடியவன் முருகப்பெருமான். 2 காலை தான் நம்ம பிடிப்போம், ஆனால் அவனுடைய மனசு பாருங்க என்ன பண்ணுவான்? 12 கைகளாலும் நமக்கு அருள் செய்யக்கூடியவன் முருகப்பெருமான். கால் சின்ன பாதம், சிற்றடி, நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக வச்சுருக்கான். பெருசாக இருந்துச்சுன்னு வைங்க, எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிப்போம். அதெல்லாம் நமக்காக பக்தர்களுக்காக காலை சிறியதாக வைத்துக்கொண்டு தோளை பெரிதாக வைத்திருக்கிறானா முருகப்பெருமான். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பற்றி என்னும் முக்கிர துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டல் கைவடிவேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும். நமக்கெல்லாம் ரட்சிப்பதற்காக அந்த பாதங்களை சிறியதாக வைத்திருக்கக்கூடியவன் முருகப்பெருமான்.